விஜய் அவர்கள் மற்ற பகுதிகளை விட வட தமிழகத்தில் அதிக கவனம் செலுத்துகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். வட தமிழகத்தை அவரோட மாநாட்டை விக்கிரவாண்டியில் வைத்தது காரணமாக தான். விஜயகாந்த் மதுரையில் வச்சார், எம்ஜிஆரும் எனக்கு தெரிஞ்சு மதுரையில் தான் வைத்தார். விஜய் ஏன் இங்கே வைக்கணும்? ரீசன்ட் இருக்குல்ல, குறி வைக்கிறாரு. அது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் ஆல்சோ. அது ரொம்ப கான்ஷியஸாக வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது ஒரு புதுசாக தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இன்னொன்று ஏற்கனவே ஒவ்வொரு கட்சியின் ஆதரவாளர்களாக வாக்காளர்களாக இருந்தவர்களை கன்வெர்ட் பண்ணி தானே விஜய் கொண்டு வர முடியும். நேற்று ஆந்திராவிலேருந்து ஆட்களை கூட்டு வர முடியும் ஓட்டு போடுறதுக்கு. ஏற்கனவே வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து கொண்டிருந்தவர்கள் மனதை மாற்றி நான் அவர்களை போல அல்ல, நான் மாற்று என்பதை தான் விஜய் நிறுவ விரும்புகிறார். அப்போ மற்றது ஓட்டெல்லாம் பிடுங்க தான் பார்ப்பார். அது ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தானே. அது பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்கிறீங்க? திரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இங்கே வராவிட்டாலும் அவரது மனது இங்கே தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. திரும்பியோ ஏமான்சலாம் அங்கே இல்லையா, குழப்பத்தை கொண்டு போனாதுன்னு சொல்லிட்டாரு. வேற ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கு, நீ ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. திரு விஜய் அவர்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. திரும்ப பங்குலாம் வேணாம்ப்பா, சும்மா இருப்பா, அது ஒரு பேச்சுக்கு சொன்னேன்ப்பா அப்படின்றாரு. அப்போ யாருக்கு போவான்? பட்டியலினத்தை சேர்ந்தவன் வாப்பா நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன்னு ஒரு தலைவர் அழைக்கிறார்.